வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 2 நாள் வேளாண் வணிக திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர், கல்வியில் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டை நாம் கொண்டாடிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றார். நடப்பு ஆண்டில் 5.65 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இது கடந்த ஆண்டை விட 1,28,000 ஹெக்டேர் கூடுதல் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளையும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து நாம் கொண்டாடிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு சாட்சியாக அப்படி இன்று இந்த விழா வேளாண்மையில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லும்படியான விழாவாக அமைஞ்சிருக்கு. இதைத் தொடர்ந்து உழவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். முன்னதாக சென்னை தரமணியில் உள்ள M.S. சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் M.S. சுவாமிநாதன் 100ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், இந்தியாவின் பசுமை தந்தை என M.S. சுவாமிநாதனை அனைவரும் அழைத்தாலும் அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உணவு பாதுகாவலராகத்தான் இன்றளவும் உள்ளார் என்று பெருமிதம் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.